ஒத்துமையா இருந்த குடும்பம்தான் ஒரு திருவிழாவுல சண்டையாகி போச்சு. 2 குடும்பத்துக்கும் நடந்த சண்டையில எப்ப யார் வந்து வெட்டுவாங்க குத்துவாங்கன்னு தெரியாம பயந்துகிட்டே இருந்தோம். இப்ப கொஞ்ச காலமாதான் எந்த பிரச்சனையும் சண்டையும் எதுவும் இல்லாம இருந்தது. அதையும் கெடுக்க வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான். நீ அனாவசியமா கவலைப்படாதம்மா. நான் கோவப்படுற மாதிரி நடிக்கிறதே சித்தப்பாவும் அப்பாவும் எந்த சண்டைக்கும் போக கூடாதுங்கிறதுக்காக தான். தெரியும்டி, நீ என் தங்க பொண்ணாச்சே. நீ இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த குறையும் வராது. அடேங்கப்பா, அம்மாவும் பொண்ணும் ஒரே கொஞ்சலா இருக்கு. நாங்க அப்படிதான் கொஞ்சிப்போம். வேணும்னா நீங்களும் வந்து கொஞ்சிக்கோங்க. வாங்க. நமஸ்காரம் அண்ணே. வணக்கம். வாங்க வாங்க. சுகமா இருக்கீங்களா? உட்காருங்க. உட்கார் வள்ளியம்மா. ஆத்துல ஏதோ ஹோமம் பண்ணணும்னு பொண்ணு வந்து சொன்னா, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஆமா சாமி, என் பேரன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேஷா தெரியுமே. அதான் ஊரே மேலதாளத்தோட அமர்க்கல் பட்டுச்சே. ஆமா ஆமா. ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கலையே. என்னாச்சு? மூத்த பேரன் அர்ஜுனுக்கு மனசளவுல கொஞ்சம் பிரச்சனை. பிரச்சனை என்னன்னு புரியலையே. அதை எப்படி சொல்றது? எப்ப பார்த்தாலும் பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கிறான். ஏதேதோ சொல்றான், ஏதேதோ பண்றான். சமீபத்துல நடந்த ஒரு சண்டையில அடி வேற பட்டுடுச்சு. வேற ஏதாவது விபரீதம் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதனால அவரு அப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, அவன் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சில பிரச்சனைகள்னால அவங்க 2 பேரால சேர்ந்து வாழ முடியல. அந்த பொண்ணு மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு. அதுல இருந்து என் பேரன் அப்படியே புத்தி பேதலிச்ச மாதிரி ஆயி போயிட்டான். பொண்ணு குடிச்சுக்கிட்டே இருக்கான், இல்லன்னா என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கான். அதான் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சாவுக்கு அப்புறம் தான் இவர் இப்படி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க சாமி. நான் என்ன நினைக்கிறேங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் பெரியவங்க உங்க இஷ்டம். எதா இருந்தாலும் சொல்லுங்க சாமி. அந்த பொண்ணு அகால மரணம் அடைஞ்சதுனால அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையாம இருக்கலாம். அதனால தான் உங்க பேரனை இப்படி அலக்களிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, அப்படி இருக்கலாம்னு சொல்றேன். வெளிக்காயன்னா கண்ணால பார்த்து கருத்து சொல்லிடலாம். இது கண்ணுக்கு தெரியாத விஷயம். சில யூகங்களாலையும் சில அறிகுறிகளால மட்டும்தான் இத புரிஞ்சுக்க முடியும். எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட ஆத்மாவை சாந்தி படுத்திட்டா இதெல்லாம் சரியாயிடும் தோணுது. செஞ்சிடலாம் சாமி. என்ன பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஐயா, இதெல்லாம் 3வது மனுஷன் பண்ற வேலை இல்ல. இது சம்பந்தப்பட்ட உங்க பேரன் தான் பண்ணணும். இங்க பாருங்க, அதுல என்ன சிக்கல்னா, அந்த பொண்ணு சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் அந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடையறதுக்காக பூஜை பண்ணணும், அதுவும் நீ உட்கார்ந்து தான் செய்யணும்னு சொல்ல முடியும். அப்படியே சொன்னாலும் அவன் சம்மதிப்பானா? கஷ்டம்தான். ஆனா என்ன பண்றது? அவர்தான் உரிமைப்பட்ட ஆளு, அவர் தான் பண்ண முடியும். பேசாம நம்ம குடும்ப நன்மைக்காக ஹோமம் செய்யணும்னு சொல்லி, மூத்த பேரன் தான் அதை செய்யணும்னு சொல்லி அவனை சம்மதிக்க வச்சுட்டா நல்ல யோசனை தான். அதுக்கு மட்டும் அவரை சம்மதிக்க வைங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சாமி, நீங்க சீக்கிரமா நாள் பார்த்து ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் அவனை சம்மதிக்க வைக்கிறேன். சரிங்கண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க வள்ளியம்மா, அதை எடுத்து கொடு. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா வரேங்கண்ணா. வாங்க சாமி. முருகா, என் பேரை மட்டும் நல்லபடியா குணமாயிட்டான்னா உனக்கு நான் பால் காவடி எடுத்துட்டு வரேன்பா. அம்மா தாயி, 1000 கண்ணுடையாள், அகிலாண்ட ஈஸ்வரி நல்ல குறி சொல்ல சொல்லி நாகராணி அனுப்பியிருக்கா. ஆளான பொண்ணுக்கு அழகான செய்தி உண்டு. முதல்ல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு குறி கேளுதாயி. அம்மா, நீங்க குறி சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? என்ன வேணும்னு கேட்டா போதும்.
அந்த காத்தாயி கருமாரி கருப்பண்ணசாமி துணை கொண்டு நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் தப்பாம சொல்லுவேன். ஏதோ ஆளான பொண்ணுக்கு அழகான செய்தின்னு சொன்னீங்க, அது என்ன? இந்த வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அவளுக்கு மாப்பிள்ள எந்த திசையில இருந்து வராரு, எப்படி இருப்பாருன்னு புட்டு புட்டு சொல்லிருவேன். அப்ப நீங்க அவசியம் உள்ள வரணும். வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. அக்கா, அக்கா. ஏய் இருடி, யாருடி இது? இருமா. ஏய் அம்மா, ஓரம் போ. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இருங்க சொல்றேன். அக்கா, அக்கா, வாக்கா, வா வா வா. எங்க? வா சொல்றேன். எங்கன்னு சொல்லு புள்ள. வா. வா. என்னடி? வான்னு சொல்றேன்ல. என்ன? இரு இரு, முதல்ல உட்காரு. என்னதான் சொல்ல? உட்காரு அக்கா, எல்லாரும் உட்காருங்க. அம்மா, அன்பு செல்விக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி இருப்பாருன்னு பார்த்து சொல்லுங்க. அன்பு, கைய காட்டு. நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரல. நீ வேணும்னா உன் கைய காட்டு. நல்லா இருக்கே. எனக்கா மாப்பிள்ள பார்க்க போறாங்க? நீதான் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க. அம்மா சொல்லுங்கம்மா. சின்னவ ஆசைப்படுறாள்ல, அவ ஆசைக்காகவாது உட்கார்ந்து கேளு. நம்பிக்கையோட உக்காரு தாயி, நல்ல வாக்கா சொல்றேன். உட்காரு. ஐயா ஐயனாரே, வீரன், கருப்புசாமி, மாரியாத்தா, காளியாத்தா, நல்ல வாக்கு சொல்ல என் நாவில் வந்து அமருங்க. கன்னி பொண்ணுக்கு வரப்போற காலை எங்க இருக்கான்னு சரியா சட்டுன்னு சொல்லுங்க. அம்மாடி கைய காட்டுமா. அக்கா கைய காட்டுக்கா, காட்டு. அம்மா, உன் கை அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்ச மகாலட்சுமி கைமா. உன் கையால தொட்டு கொடுத்தா 1-10 ஆகும். அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். நீங்க இவளுக்கு வரப்போற மாப்பிளைய பத்தி சொல்லுங்க. உன் கையில இருக்கிற ரேகை அள்ளிராணி ரேகை, மதுரை மீனாட்சி கை ரேகை. நீ கட்டிக்கிட்டு போற இடத்துலயும் அங்கேயும் உன் கொடிதான் பறக்கும். மகாபாரதத்துல வில்லுக்கு விஜயன்னு பேர் வாங்கினான்ல, அவன் தான் உன் புருஷன். அது யாரு விஜயன்? கன்னி பொண்ணுங்களை கவர்ந்து இழுக்கிற கட்டழகன். கௌரவர்களோட மொத்த படையையும் அடக்குன ஒத்த வீரன். அவன் தான் அர்ஜுனன். அவன மாதிரியே ஒரு அர்ஜுனன் தான் இந்த அல்லிராணிய மணக்க போறான். காலமெல்லாம் சேர்ந்து நீங்க வாழ போறீங்க. அவர் எப்படி இருப்பாரு? ஆளு அழகன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். குணத்துல தங்கம், எதுக்கும் பயப்பட மாட்டாரு, நினைச்சத முடிப்பாரு. கொஞ்சம் பொறுப்பு கம்மிதான், இருந்தாலும் மகராசி சேரும் யோகம் அந்த குறையும் நீங்கிரும். தங்க தட்டுல வச்சு தாங்க போறது அவர்தான். அக்கா, கட்ட அழகனா, வீராதி வீரனா, எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. என்ன புள்ள இண்டலா? ஐயோ அக்கா, சீரியஸ். இவங்க சொன்ன மாதிரியே மாப்பிள்ள அமைஞ்சா சூப்பரா இருக்கும். அதுல என்ன சந்தேகம் ஸ்வேதா? நம்ம அன்புவோட அழகுக்கும் குணத்துக்கும் ராஜா மாதிரி மாப்பிள்ள வருவான். வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. போதும் போதும், இதுவே போதும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க தாயி, இந்த மகராசி கையில கொடு, அவ கையால வாங்கிக்கிறேன். இந்தா. அம்மா, சும்மா சொல்லக்கூடாது. நீங்க ரொம்ப நல்லாவே குறி சொன்னீங்க. நான் சொன்ன குறி கட்டாயம் பழிக்கும். பழிக்கும் போது இந்த ஏழைய நினைச்சு உன் கையால ஒரு புடவை எடுத்து கொடுத்தாயி. கட்டாயம் எடுத்து தரேன். சரிங்கம்மா. என்னக்கா, வீரரா தீரரா சூரரா, கன்னி பொண்ணுங்கள கவர்ந்து இழுக்கிற கட்டழகரா, என்னக்கா இதெல்லாம்? என்ன கேட்டா நானா சொன்னேன்? அம்மா தாயே,
உன் புருஷன் வந்து உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்க போறானா. அதுக்குள்ள எங்களெல்லாம் மறந்துடாதம்மா. ஐயோ சித்தி, அவதான் ஏதோ கிண்டல் பண்றானா, நீங்களுமா? இப்பவே உன்னோட முகத்துல கல்யாண கலை வந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஐயோ போச்சு போச்சு, அன்பு வெக்கப்படுறா. இது உடனே எல்லார்கிட்டயும் சொல்லணும். தாத்தா, அப்பா, அப்பா, இருடி இருடி. அண்ணே அண்ணே அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? வாங்க மதினி. இந்த உறவு முறையில இருக்கட்டும், அண்ணன் இங்க இருக்காரு. அண்ணே, இங்கதான் இருக்கீங்களா? மேகலா, என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? இன்னும் என்ன ஆகணும்? இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி சத்தம் போடுற? நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓ, உங்களுக்கு எதுவுமே புரியாதுனே? எதுவுமே புரியாது. சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து என் பையன் வீரா கிட்ட உனக்கு அன்பு செல்விதான்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கேன். இவ அவனுக்குன்னே பிறந்தவ. அதுக்கு இப்ப என்ன வந்துச்சு? இன்னும் என்ன வரணும்? இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா அவன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் போல இருக்கே. அவன் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்ப எங்க இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவன் இவளை விட 8 வயசு பெரியவன் தான். உங்களுக்கு வேற மாதிரி என்ன இருந்திருந்தா அவனுக்கு வேற இடத்துல முடிச்சிருக்கலாமே. ஆனா இப்போ இவளுக்காக காத்திருந்து அவனுக்கு வயசாயிடுச்சு. நீ எதுக்கு இப்படி வசனப்படுறன்னு எனக்கு தெரியல. கல்யாணங்கிறது ஆண்டவன் போடுற முடிச்சு. இன்னாருக்கு இன்னாருன்னு அவன் எழுதி வச்சிருக்கான். அதை யாரால மாத்த முடியாது. இத நீ என்ன அர்த்தத்துல சொல்ற? ஒரே அர்த்தம்தான். எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் அது என் மகளுக்கு பிடிச்சிருக்கணும். நீயோ நானோ இல்ல மத்தவங்க எல்லாம் சம்மதிச்சா போதுமா? கட்டிக்க போற உன் மருமக சம்மதிக்க வேண்டாமா? இந்த பாரு மேகலா, வீரன் இல்ல, வேற எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் அது அவ சம்மதிச்சாதான் நடக்கும். யாரோ ஒரு குறி சொல்றவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக அசல்ல இருந்து மாப்பிள்ளை வந்துட போறது இல்ல. அவ சொல்லலனாலும் நடக்கிறது நடக்காம போறதும் இல்ல. நீ தேவையில்லாம இதெல்லாம் பெருசுபடுத்தாத. ஓ, நீ ஏன் சொல்ல மாட்டேன்னு? ஏன் சொல்ல மாட்ட? பாதிக்கப்பட்டவங்க நானும் என் பிள்ளையும் தானே. நான் ஒரு வார்த்தை ஊன்னு சொன்னா போதும். இதோ இருக்கா பாரு அன்பு செல்வி, அடுத்த நிமிஷமே தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவான். பெரியவங்க இருக்கீங்க, நல்லபடியா பேசி முடிப்பீங்கன்னு பாக்குறேன். நீங்க என்னடானா? இத பாரு மேகலா, அதான் அண்ணன் சொல்றாருல, அப்படி இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒன்ன தூக்கம் வெப்பம்னு இது என்ன பேச்சு? இது எங்க வீடு மட்டும் இல்ல, உன் வீடு தான். இங்க எது நடந்தாலும் அது எல்லாத்துலயும் உனக்கும் பங்கு இருக்கு. பிரச்சனை பண்ணாம முதல்ல போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க எல்லாரையும் நம்பிதான் நான் போறேன். ஏதாவது மாறி நடந்துச்சு அப்புறம் நீங்க யாரும் என்ன மனுஷியா பார்க்க முடியாது. ஏங்க, அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. நீங்க என்னடானா சமாதானம் பண்ணி அனுப்புறீங்க. என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு தான் புள்ளைய பத்தின கவலை. சம்பாதிக்கிற பேர் வழின்னு அவன் ஊரெல்லாம் வட்டிக்கு கடன் கொடுத்து இல்லாதவங்க கிட்ட அடிச்சு புடுங்குறான். அவனை பத்தி தெரிஞ்சா யாரு அவனுக்கு பொண்ணு கொடுப்பான்? அந்த ஆத்திரத்துல பேசிட்டு போறா. கூட பிறந்த பொறப்பு தானே, விடுமா. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. பேசுறதுக்கு ஒரு அளவு இல்ல. அவனுக்கு என் பொண்ணை விட 8 வயசு ஜாஸ்தி. படிப்புக்கும் அவனுக்கும் 7ஆம் பொருத்தம். அப்படிப்பட்டவ என் பொண்ணுக்கு மாப்பிளையா? இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். மஞ்சுளா, இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா? நடக்கிறதெல்லாம் நல்லதாதான் நடக்கும். நீ கவலைப்படாம உன் வேலைய பாரு, போ. இங்க பாருடி, உனக்கு தான் சொல்றேன். இனிமே மாமா கீமான்னு கொஞ்சிட்டு திரிஞ்ச மரியாதை கெட்டுரும் அப்புறம் உனக்கு. ஏம்மா, இப்ப எதுக்கு என் மேல பாயிர? எனக்கு வீர மாமாவை பிடிக்கும் தான். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமெல்லாம் இல்ல. நீ இத பத்தி எதுவும் கவலைப்படாத. இந்த புள்ள எல்லாம் உன்னால வந்ததுதான். எதுக்கு இப்படி பண்ண?
சும்மா இருந்தவங்கள வீட்டுக்கு குறி சொல்றவங்கள கூட்டிட்டு வந்து என்ன அலப்பறை பண்ணி வச்சிருக்க பாரு. நீ வாடி. வா. ஏய், இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன ஏன்க்கா சொல்ற? எப்படினாலும் இந்த பிரச்சனை ஒரு நாள் வரதானே போகுது. அது இன்னைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதை விடுக்கா. அக்கா, அந்த அம்மா சொன்னது எப்படி இருந்துச்சு? வில்லுக்கு விஜயனா, கண்ணியரை மயக்கும் கட்டழகனா. ஐயோ, எனக்கு அந்த அர்ஜுனனை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு வேற வேலையே இல்லையாடி? புடி. மகாபாரதத்துல வில்லுக்கு விஜயன்னு பேர் வாங்கினான்ல, அவன் தான் உன் புருஷன். அவன் தான் அர்ஜுனன். அர்ஜுன்? வள்ளியம்மா, வள்ளியம்மா. இத வரேங்க. என்னங்க? ஐயர் எப்போ வரேன்னு சொன்னாரு? வந்துட்டு வரேங்க. ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? நமஸ்காரம். வாங்க வாங்க ஐயா. இத வந்துட்டாரு இல்ல, சரியா நேரத்துல வந்துட்டீங்க ஐயா. இல்லனா என்ன போட்டு நச்சரிச்சிட்டு இருப்பாரு. அம்மா, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இதோ ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி. சரிங்க ஐயா. நீங்க தேங்காயும் மஞ்சளும் மட்டும் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துடுறேன். போ. அம்மா, தேங்காயும் மஞ்சளும் கேட்டிருந்தேன், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சரி, எடுத்துட்டு வரேன். அம்மா, அம்மா, என்னடி இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? எதுக்கு ஐயர்லாம் வந்திருக்காங்க? கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப பண்ணாதம்மா, சொல்லுமா. அர்ஜுன் இன்னும் அவன் மனைவி வசுவையே நினைச்சிட்டு இருக்கான்ல, ம், அதுக்கு காரணம் வசுவோட ஆத்மா சாந்தி அடையாம இருக்கிறதுனால தான். அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும், அர்ஜுனும் சரியாயிடுவான். அதுக்குதான் இந்த பூஜை. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? அர்ஜுன் மாமா மாறிடுவாரா? ஏண்டி இப்படி கத்துற? மாறிதானே ஆகணும். எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட? அது ஐயர் தேங்காய் கேட்டாருமா, அதான். சரி சரி, இரு கொண்டு வரேன். ம். அம்மா, சீக்கிரம் வாமா. வரேன்டி. இந்தாடி, இத புடி. ம். இந்தா, கொண்டு போ. சரிம்மா. மீனாட்சி, பாட்டி பூஜையை பத்தி உங்ககிட்ட சொன்னாங்க தானே? சொன்னாங்கம்மா. வர வர அர்ஜுன் மாமாவோட போக்கே சரியில்லை. எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்படி ஒரு பூஜை நடந்து எல்லாமே சரியாயிடுச்சுன்னா அது சந்தோஷம்தாம்மா. ஆனா ஆனானா என்ன சொல்ல வர? அர்ஜுன் மாமாக்கு இதெல்லாம் சொல்லாம செய்யறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன இருந்தாலும் அவர் மனைவிக்கு செய்யற சடங்கு இது. அவர் மனசார இதை செஞ்சாதானே அதுக்கான பலன் கிடைக்கும். என்ன மீனாட்சி, நமக்கு என்ன அவனுக்கு தெரியாம மறைச்சு செய்யணும்னு ஆசையா? வேற வழி இல்ல. அவன் இன்னும் வசு உயிரோட இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் இல்ல வசு செத்து போயிட்டான்னு சொன்னா அவன் கேப்பானா? இல்ல இதுக்கெல்லாம் தான் சம்மதிப்பானா? நீங்க சொல்றதும் சரிதாம்மா. எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. என்ன சரஸ்வதி, மீனாட்சி என்ன சொல்றா? அது ஒண்ணு இல்லங்க, பூஜையை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி வாங்க போலாம். வா. ஆமா. வருணாய நமஹ, ஓம் பிரதேகசே நமஹ, ஓம் ஸ்வரூபினே நமஹ, ஓம் அமாம் பதஜே நமஹ, ஓம் மகரவாகனாய நமஹ, ஓம் வாசகஸ்தாய நமஹ, ஓம் வருணமூர்த்தஜே நமஹ, ஓம் சகல ஜீவராசீனாம் ஜலகஷ்ட நிவாரணாய நமஹ, வருணமூர்த்தஜே நமஹ, பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ. உங்க பேரனை அழைச்சிட்டு வாங்க, அரை மணி நேரத்துல பூஜையை முடிச்சிடலாம். சரிங்க சாமி. ரேவதி, வர சொல்லு. நீ போய் மாமா கூட்டிட்டு வா. இங்க பாரு, அங்க போய் மச மசன்னு பேசிட்டு இருக்காத, போய் சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிம்மா. மாமா, என்ன மாமா எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு வந்த? நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, இன்னியோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். எனக்கு என்ன பிரச்சனை? என்ன உளர்ற? நான் ஒன்னும் வளரல. நீங்க இன்னும் இறந்து போன வசு அக்காவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அக்காவோட ஆன்மா இன்னும் சாந்தி அடையாம இருக்கிறதுனாலதான். ஒரு பூஜை பண்ணி அவங்க ஆன்மாவை சாந்தி படுத்திட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அப்படின்னு யார் சொன்னா? யார் சொல்லிருப்பா? ஐயரா தான் இருக்கும். அவர்தான் கீழே பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அக்காவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். நீங்களும் அக்காவை மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாம் ஜாமுன்னு வாழ்வீங்களா?
அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நீங்க என்னையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. மாமா மாமா வைஸ்வானராஜ வித்மஹே தானீனாக தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத். நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? வா பேராண்டி, நம்ம குடும்ப நன்மைக்காக ஒரு பூஜை நடக்குது. குடும்ப நன்மைக்கா இல்ல வசுவை நான் மறக்கணுங்கிறதுக்காகவா? வசு இன்னும் உயிரோட இருக்கான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு போய் சடங்குலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். என்ன பண்றீங்க? என்னையா பண்ற? ஏன் இப்படி எல்லாம் விடுங்க பாட்டி.